தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி பலன்களை நாம் காண்கிறோம். சூரிய பகவான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அவர் இதுவரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஆக ராசியில் செவ்வாய், ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள், டென்ஷன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் சில சமயம் கணவன் மனைவி இடையே சற்று காரசாரமான விவாதங்கள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்கள் கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய பேச்சுக்களை கேட்குதல் வேண்டும். அப்போதுதான் குடும்பத்தில் அமைதி நிலவும். 2இல் குரு, தங்களின் தேவைக்கு ஏற்றபடி பண வரவுகள் வரும். நிறைய பண வரவுகள் வந்து எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 3இல் சூரியன் சாதகம், அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை தாராளமாக கிடைக்கும். தந்தையாருடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். 3இல் புதன் இருப்பதால் தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் உள்ளோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஐடி துறை அன்பர்கள் நன்கு புகழ் பெறுவர். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் பேரும் புகழும் உண்டாகும். புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம். கேது 3இல் இருக்கிறார். அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சகோதர ஒற்றுமை ஓங்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி நீச்சம் அடைந்திருப்பதால் பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும். கடினமாக உழைப்பீர், சம்பாதிப்பீர், அனுபவிக்க முடியாது. ஆக சுக்கிரன் நீச்சம் என்பதால் ஆண்களுக்கு மனைவி ஸ்தானம் சுக்கிரன், அந்த இடம் நீச்சம் அடைந்திருப்பதால் மனைவியுடன் அடிக்கடி வாக்குவாதங்கள் வரலாம். 9இல் ராகு, தந்தையாருக்கு உடல்நலக்குறைவு உண்டாகலாம். 10இல் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். உழைப்பு அதிகம். பிறருடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். என்னதான் பணவரவு வந்தாலும், திறமையாக செயல்பட்டாலும் மனதில் ஒரு மனக்குறை தங்களுக்கு உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள், அதிகம் வாய் பேசக்கூடாது. கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. சுப காரியங்கள் தடங்களுக்கு பின் நல்ல வகையில் முடியும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவுகள் நன்றாக அமையும். பழைய கடன்களை அடைப்பீர். சேமிப்புக்கு முயற்சி செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து நல்ல பெயர் எடுப்பீர். அரசியல் துறை பொறுத்தவரை எம்எல்ஏ, எம்பி போன்றோருக்கு நல்ல பெயர் உண்டாகும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் கட்சிக்குள் ஏற்கப்படும். அடுத்து கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. ஏற்றுமதி, இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். உயர்ந்த உத்தியோகத்தில் உள்ள ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற ஆபீசர்களுக்கு பேரும் புகழும் நன்றாக இருக்கும். மருத்துவர்கள் கைராசியான டாக்டர் என பெயர் வருவர். எந்த ஒரு நோயையும் குணப்படுத்தும் சக்தி அவர்களுக்கு உண்டு. ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ இதயம் நோயாளிகள், முதுகெலும்பு சம்பந்தப்பட்டவர்கள், முதுகெலும்பு நோய், ஒற்றை தலைவலி, சித்த பிரமை போன்றவை, கண் பிரச்சனை போன்றவை வரலாம். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் வீட்டில் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.